நிலா வேலை செய்யும் ஆஃபீஸில் நிலாவும் எம்டி ராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீட்டை ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறாரு. நிலா ஆர்வமாக என்ன சார் சொல்கிறீங்க, என்ன ராகவ் சொல்கிறீங்கன்னு கேட்க, ராகவ் ஆமாம் அந்த காலத்தில் வீடை எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க, என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில பழமையான இடங்களை ஆராயும் போது பழைய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உனக்கு 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு தெரிஞ்சால் சொல்லு நிலான்னு சொல்ல, ராகு சொன்னதை கேட்டதும் நிலாவுக்கு டக்குன்னு சோழனோட வீடு தான் ஞாபகத்துக்கு வருது. நிலா சந்தோஷமாக ஆமா ராகவ், சோழனோட வீடு ரொம்ப பழமையானதான், 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ராகு உற்சாகமா அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நம்ம எப்போ போய் பார்க்கலான்னு நிலா கிட்ட கேட்க, நிலா நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ராகவ், நான் வீட்டில் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு நிலா வந்துட்டு சொல்கிறாங்க. நிலா வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. அவங்க முகத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுது. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன், நடேசன் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்காங்க. நிலா வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க முகத்தில் இருந்து ஒரு சந்தோஷம் பார்த்து எல்லாரும் குழம்பி போகிறாங்க. நிலா நடந்த விஷயங்களை அவங்க கிட்ட சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க சேரன் கிட்ட, சேரன்னா ஒரு நல்ல செய்தி, நம்ம வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சேரன் குழப்பத்துடன் என்னம்மா நிலா என்ன சொல்கிற, என்னப்பா அப்படின்னு கேட்க, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னா பழமையான வீடுகளை ஆராய்ச்சி பண்ணுற ப்ராஜெக்ட் அது. 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடாக இருந்தால் அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற கலைப்பொருட்கள், தொழில்நுட்பம் எல்லாம் பற்றி ஆய்வு செய்யணும். நான் நம்ம வீட்டை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பல்லவன் ஆர்வமா, அண்ணி அப்போ நம்ம வீடு தானே அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல, நடேசனும் சொல்கிறாரு, நிலா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கமா, இந்த வீட்டை பற்றி நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சேரனும் ஆமாப்பா இது உன்னோட வீடு, நீ என்ன பண்ணணுமோ அதை தைரியமாக பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, சோழனும் நிலாவை பார்த்து கண்கலங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு குடும்பமே சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் சேரனை பார்த்து சொல்கிறாங்க, அண்ணா இதற்கு நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா என்னன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்ல, நன்றியெல்லாம் சொல்லாதப்பா இது உன்னோட வீடுப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. நிலா உடனே ராகுவுக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வீட்டை ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ராகவும் அவரோட டீமும் வராங்க. வீட்டை ஆராயும் போது ராகு சேரன் கிட்ட கேட்குறாரு, சார் வீட்டை சுற்றி உள்ள இடங்கள்லாம் தோண்டி பார்க்கலாமா அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க, சேரன் சொல்லிடுறாரு இது நிலாவோட வீடு, நிலா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க சார் என்ன பண்ணி சேரன்னு சொல்லிடுறாரு. உடனே ராகவ் ஆட்களை வச்சு தோண்டும் போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. பழைய காலத்து நகைகள், விலை உயர்ந்த கிரானைட் கற்கள் எல்லாம் கிடைக்குதுங்க. ராகவ் இதை ரகசியமாக பார்க்குறாரு. நிலாவுக்கும் இந்த உண்மை தெரிய வருது, ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க இல்லையா. ராகவ் மனசுக்குள்ளேயே இந்த பழமையான வீட்டில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி மறைஞ்சிருக்கு, இந்த வீட்டை நம்ம எப்படியாவது சொந்தமாக்கிட்டா ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் அப்படின்னு அவர் சிந்திக்கிறாருங்க. நிலாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. சேரன் நிலாவை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்க நிலா அப்படின்னு கேட்க, நிலா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, அண்ணா உங்களை பார்த்து கேவலமாக சிரிச்ச ஊரு இனி உங்களை பார்த்து தலை வணங்க போகுது அண்ணா அப்படின்னு சொல்ல, சேரன் எனக்கு ஒண்ணுமே புரியலைப்பா, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்க, சேரனோட இந்த பதிலை கேட்டு நிலா சிரிக்கிறாங்க. அதே சமயத்துல ராகவ் யோசிக்கிறாரு, நிலா இப்படி பேசினதை கேட்டு இந்த உண்மையை, இந்த ரகசியத்தை வந்துட்டு சேரன் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இந்த சொத்தை வந்துட்டு அபகரிக்க முடியாதுன்னு உடனே நிலாவை கூப்பிடுறாரு. நிலா இங்க வாங்க, இந்த சீக்ரெட் வந்துட்டு, இந்த ரகசியம் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கணும், இது வந்துட்டு நம்ம கம்பெனி ப்ராஜெக்டை வந்துட்டு பாதிக்கலாம், அதனால இந்த உண்மையை வந்துட்டு சேரன் குடும்பத்துல வந்துட்டு சொல்லிடாதீங்கன்னு பிளாக்மெயில் பண்ணிடுறாரு. உடனே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க நிலா. உடனே கேட்குறாங்க, ராகு அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சவொடனே வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லிடலாமா, அப்போ சொல்லிக்கங்க, அதுவரை வந்துட்டு இந்த ரகசியத்தை வந்துட்டு சொல்லிடாதீங்கன்னு சாணக்கியத்தனமா மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு யோசிக்கிறாரு. இந்த சொத்தை வந்துட்டு எப்படியாவது அபகரிச்சிடணும்னு மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு யோசிக்கிறாரு ராகவ். இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.